அனைத்தையும் மக்களுக்கு கொடுத்து விட்டோம் என கூறும் முதலமைச்சர் ஏன் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெறவில்லை என சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் கேள்வி எழுப்பியுள்ளார். அண்ணன் ஸ்டாலின் பூரண உடல்நலத்தோடு திரும்ப வேண்டும் என்று நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன். ஆனா அதே நேரத்துல உங்களுடன் ஸ்டாலின் என்று தனியார் மருத்துவமனையில உட்கார்ந்து கொண்டு காணொளி மூலம் மக்கள்கிட்ட பேசுறதை விட அரசாங்க மருத்துவமனையில உங்களோட ஸ்டாலின் என்று அரசாங்க மருத்துவமனையில சென்று சிகிச்சை எடுத்துக்கிற ஆஞ்சியோகிராம் அங்க இல்லையா? ஏன் இந்த கேள்வியை கேட்கிறேன் என்றால், இது எனக்கு எந்த பாராபட்சமும் இல்ல. நான் டாக்டர் தான். ஆனா அரசாங்க மருத்துவமனையில் வருபவர்களுக்கும் தனியார் மருத்துவமனைக்கு வருபவர்களுக்கும் அதே மாதிரி சிகிச்சை இருக்க வேண்டும் என்பதுதான் ஒரு அரசாங்கத்தின் நோக்கம். அப்ப அமைச்சர்கள் ஒரு ராஜேந்திர பாலாஜியோட செந்தில் பாலாஜியோட தம்பி வெளியூருக்கு போறாராம், வெளிநாட்டுக்கு போறாராம். செந்தில் பாலாஜி தம்பிக்கு இங்கே சிகிச்சை அளில அவருக்கு நம்பிக்கை இல்லை. அப்ப யாருமே அரசாங்க மருத்துவமனைக்கு போக மாட்டோம், நாங்க வெளிநாடு போவோம், இல்லைன்னா வேற மருத்துவமனைக்கு போவோம்னா மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அரசாங்க மருத்துவமனைக்கு தான் சென்று தடுப்பூசி போட்டுக் கொண்டார்கள். ஆனா இங்க முதலமைச்சர் அவர்கள் தனியார் மருத்துவமனைக்கு தான் சென்று ஊசி போட்டுக் கொண்டார்கள். ஆக மக்களுக்கு கொடுப்பதைத்தானே நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இது நீங்க மக்களோடு மக்களா இருக்கிற நீங்க சொல்றதுனால இந்த கருத்தை சொல்றேன், இல்லைன்னா இந்த கருத்தை சொல்ல எனக்கு விருப்பம் இல்லை.